ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேவோட எபிசோட் 19 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். நான் இஷியாமே ஹைஸ்கூல்ல படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். என்னோட பேரு காசு. நான் சம்மர் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு மக்கு மாதிரி இருந்தேன். அதனாலேயே என்ன எல்லாருமே பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. நான் சம்மர் பிரேக் அப்புறமா என்ன நான் மாத்திக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் நான் மாத்திக்க ட்ரை பண்ணேன். இது கரெக்டா இருக்குமா இல்ல இது கரெக்டா இருக்குமா? இதுக்கப்புறம் காசா டைரக்டா அங்க ஓகாவோட வீட்டுக்கு வரேன். அந்த வீடு அவ்வளவு நார்மலா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. அதாவது இந்த வீடு நார்மலா இருக்கு. அப்பனா ஓகாவோட ஃபேமிலி ஒரு நார்மலான ஃபேமிலியா? நான் என்ன யோசிச்சேன்னா இது ஒரு கொடூரமான வீடா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பெல் அடிக்கும் போதே மேல பயங்கரமா ஓகாக்கு அவன் ஷாக் கொடுக்குறான். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், மென்டலா ஸ்ட்ராங்கா நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறேன். டோர் ஓப்பன் ஆகுது. ஹெல்டா தான் ஓப்பன் பண்றா. பார்த்தோன்னே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ அவ்வளவு அழகா இருக்கா. நீங்க ஓகாவோட ஒய்ஃபா? நான் தான் ஓகாக்கு திடீர்னு பிறந்த ஒரு பிரதரு. நான் திடீர்னு அவனுக்கு வந்த பிரதரும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு. இப்போ ஓகா எங்க இருக்காரு? அங்க ஓகாவும் வரான். அடே நீ இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கினே வந்துட்டியா? பரவாயில்லையே ஓகா, உனக்குன்னு ஒரு புது உலகத்தை நீ கிரியேட் பண்ணிட்ட. உனக்குன்னு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்களோ. இதுக்கப்புறம் அங்க போகும்போதும் ஹெல்டா தான் வழி அனுப்பி வைக்கிறாளா. இதெல்லாம் பார்க்கும்போது காசாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க உண்மையிலேயே லக்கி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஃபாரினரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க. அடே நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் உன்னோட பிரதரும் இல்ல. அதே மாதிரி நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? ஷூ நீ போயிடு ஷூ. ஆனா அவன் போற மாதிரியே இல்ல. ஹேய் உனக்கு என்னதான் வேணும்? அதாவது நீ எதுக்கு தான் என்ன ஃபாலோ பண்ணிருக்க? இப்போ நீ எந்த இயர்ல படிக்கிற? உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு காசா. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் படிக்கிறேன். என்னது ஃபர்ஸ்ட் இயரா? அதே இயர்ல தான் நானும் படிக்கிறேன். அப்பனா நான் இன்னும் யோசிக்கிறேன்னா அப்பனா நீ தான் என்ன விடவும் பெரியவனா இருப்ப. இல்ல நான் அதுக்காக உங்க பின்னாடி வரல. ஏன்னா நீங்க தான் இஷியாமா ஹைஸ்கூல்ல ஒரு டாப்பான ஸ்டூடெண்ட். முக்கியமா நீங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் இயர்லயே தோக்கடிச்சு டாப்புக்கு வந்தீங்க. இதை பார்த்து நான் ரொம்ப ஆர்வமான அந்த ஸ்ட்ரென்த். அதுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஏன்னா நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங். நான் உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் கேட்கும் போது ஓகாவே அங்க மயங்கி போயிடான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஃபுரோச்சியும் கேக்குறான். டேய் நீ இவனையும் விட்டு வைக்கலையா? இவனையும் நம்ம கூட கொண்டு வந்துட்டியாடா? எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபுரோச்சி அது நீங்க தானே. ஓகாக்கு ரொம்ப நேர்மையா இருக்கிற அந்த கம்பெனியன். அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது ஃபுரோச்சிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அங்க ஃபுரோச்சியை ஒத்துக்கிறான். சொல்றது கரெக்ட் தான்டா, இவன் உண்மையிலேயே கிரேட்டா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அவ காசா கிட்ட கேக்குறா, என்னப்பா நீ அவனுக்கு ஒரு புது பிரதரா மாறிட்ட போல. பிரதரா மாறின ஒண்டி பத்தாது, அதனால நான் ஒன்னும் ஸ்ட்ராங்கா மாற போதில்ல. இன்னிலிருந்து என்னோட கடுமையான ட்ரைனிங்க ஆரம்பிக்க போறேன். ஏன்னா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்ல. என்ன சொல்றேன் எனக்கு புரியல. ஏன்னா நான் ஒரு பையன்பா, அதனால நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். டிராவல் பண்ணி என்னோட பஞ்சுனா என்னன்னு நான் எல்லாருக்கும் காட்டணும்ல. அதாவது அந்த அனிமேல சொல்ற மாதிரியா? அதாவது ஸ்ட்ராங்னா லவ் அந்த மாதிரி. அட எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் அப்புறமா உன்னை பாக்குறேன். இதுக்கப்புறம் அவன் டைரக்டா ஓகாவோட கிளாஸுக்கு வரான். அங்க போய் பார்த்தா ஓகா ஏதோ வெஜிடபிள் மாதிரி ஏதோ சாப்பிட்டு இருக்கானா. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இப்பதான் புரியுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட்டாதான் என்னாலேயே அவன மாதிரி ஸ்ட்ராங்கா மாற முடியும்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்கத ஃபுரோச்சி பாத்துறான். ஆமா பொடி பையலே, நீ என்ன பண்ணிருக்க? நீங்க சாப்பிடறத நான் பார்த்துன்னு இருக்கேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே நானும் சாப்பிடலான்னு இருக்கேன். இதனால இன்னமும் என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியல. அடே அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன நிம்மதியா இப்ப இருக்க விடு. திடீர்னு குமில்டாவும் சொல்றா, ஓகா நீ என் கூட வெளியில வா. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், குமில்டா அவளோட லவ் கன்ஃபஸ் பண்ணிட்டா. இவங்க டேட்டிங்க்கு போக போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, ஸ்டாஃப் மெம்பர் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போய் பார்க்கும்போது தான் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நேத்து நீங்க ஒரு கோளாறான விஷயத்த பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஏதாவது இஷியாமா ஹைஸ்கூலோட ஒரு மிகப்பெரிய லீடராமே. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து அந்த காசா அந்த பையன் கேட்டுப்பானா. பின்னாடி அந்த பொண்ணு கேக்குறா, ஆமா நீ என்ன பண்ணிருக்க? ஏய் நீ இந்த மாதிரிலாம் திடீர்னு கத்தக்கூடாது, நம்ம மாட்டிக்கினா என்ன ஆகும்? இதுக்கப்புறம் அவங்க வெளியில வர மாதிரி இருக்கு. இவங்களும் அப்படியே சைடா ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம தான் எல்லாரையுமே லைன்ல வச்சு பாத்துக்கணுமா. இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு என்னால ஓக கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் காண கனவு எல்லாத்தையுமே நினைவாக்க முடியும். இல்ல நான் அதுக்குன்னு எதெல்லாம் யோசிக்க கூடாது. இதோ ஒண்ணுப்பா, இது எனக்கு ஒரு தலை வலியா இருக்கு, நான் போறேன். நீ மீதி விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கோ. இதெல்லாம் சரியில்ல, நில்றா. அதுக்குள்ள ஏன்டா நீ போகிற? பின்னாடி அவங்க 2 பேரும் இருக்காங்களா. உடனே அவங்கள பார்த்தோன்னே, அட நேத்து பார்த்த பசங்க நீங்களா? ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்தினதுக்கு. இல்ல அவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணல. நான் என்னை பத்தி இன்ட்ரோவே கொடுக்கல. என்னோட பேரு காசு. பக்கத்துல இந்த பொண்ணு இருக்கல, இவதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அதுக்குன்னு இதெல்லாமா சொல்லுவேன்? நம்ம வர சீக்கிரமா போகணும். ஏன்னா ஆல்ரெடி லஞ்ச் வேற ஓவர் ஆக போகுது. நம்மளுக்கு டியூட்டி இருக்கு, சோ பாக்கணும். இப்படி இவங்க 2 பேரும் இப்படி பேசுறாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது குமில்டாக்கும்
எனக்கும் ஒரு விஷயம் வந்து தோந்து. என்னால இவ்வளவு மாதிரி பேச முடியலையே பாய்ஸ் கிட்ட ரொம்ப கியூட்டா. நான் வந்து இவகிட்ட நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவகிட்ட இருந்து தான் பாய்ஸ் கிட்ட பேசுற திறமையே நல்லா கத்துக்க முடியும். ஹேய், நீ வந்து ஒரு நிமிஷம் கூட வர முடியுமா? அதுக்கப்புறம் அங்க ஓகாவோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல அவன் மாங்குன்னு வேலை செஞ்சுன்னு இருக்கான். இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றது? இதுக்கப்புறமும் நீ எதுவுமே பண்ண தேவல. நீ வீட்டுக்கு போறியா? இல்ல நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் உங்களுக்காக. நீங்க என்ன செய்றீங்க? அதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல வேணாப்பா, நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீ வந்து வீட்டுக்கு போகலாம்ல. எதுக்கு இப்படி எல்லாம் நீ பண்ணிருக்க? ஓகா, நீ வந்து என்ன சொல்ற? அவன் வந்து உன்னோட பிரதர்ல மீண்டும் முளைச்சு வந்திருக்கான். அவனை நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அப்பாவும் வராரா? அவரை பார்த்தோன்னே உடனே இவன் சொல்றான், இங்கதான் என்னோட பிரதரோட அப்பாவா? இது பிரதரா? அப்பனா நீ அவனோட சின்ன தம்பியா? இது எப்படி சாத்தியமாகும்? அப்படியே ஷாக் ஆகி உடஞ்சு போயிடுறாரு. சீன்ல குமிழ்டவ காட்டுறாங்க. அவ அந்த பொண்ணு கூட வந்திருக்கா. ஆமா, ஓக கூட அவன் இருக்கான்ல. ஆமா, இங்க ரெண்டு பேரும் இப்படிதானா ரொம்ப க்ளோஸா? அவன் சொன்னா இந்த மாதிரி நீ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. அப்பனா அவன் வாழ்ற இடம் அது வந்து எங்க? நீங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துலயா வாழ்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தான். அதாவது பக்கத்து வீடு மாதிரி. என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்து பேச வந்த டாபிக்கே வேற. நான் எதோ பேசின்னு இருக்கேன். சரி, நான் வந்து கேட்டாகணும், இவளால எப்படி நேச்சுரலா கியூட்டா பாய்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேச முடியுதுன்னு. சரி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீயும் காசாவும் என்ன டேட் பண்ணிருக்கீங்களா? என்ன நீங்க சொல்றீங்க? அப்பனா உங்களுக்கு காசா மேல ஒரு கிரஷ் இருக்கா என்ன? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, எனக்கு தெரியாதா என்ன? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பூகா மேலதான் ஒரு கிரஷ் இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு வந்ததுக்கு நான் காசாக்காக இங்க ப்ரே வச்சு பண்றேன். காசா வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா நான் என்ன பண்றது? இவளை வச்சு என்னால ஒண்ணுமே கத்துக்க முடியாது போல. நான் இவளோட நேச்சரே இப்பதான். என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஓகாவை காட்டுறாங்க. அவன் சாப்பிட்டு இருக்கும் போதே அவனும் ஒரே ஃபுட்டை தான் கொண்டு வந்திருக்கான். நீ வந்து ஃபுட்டை கூட விட்டு வைக்கலையா? ஒரே ஃபுட்டை தான் நீ கொண்டு வந்திருக்கியா என்ன? ஆமா, நான் வந்து உங்க அம்மா கிட்ட எல்லா ரெசிபியும் கேட்டேன். அதே மாதிரி நானே என்னோட கைப்பட இதை உருவாக்குனேன் தெரியுமா? ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த இமிடேஷன் இதை வச்சு ஒண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது. வந்து இதுக்கப்புறமும் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். அப்பதான் என்னால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். சரி, இப்போ அதுதான் விஷயம்னா நீ வந்து ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு பின்னாடி வரப்பாரு. ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஸ்பெஷல் ட்ரைனிங்க கத்துக்க போறேனா? நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவன் யாரும் நம்மளுக்கு தெரியல. போகவே நம்ம பார்க்கலாம். இந்த சைடு அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அது என்ன ட்ரைனிங்னா எப்படியாச்சு பியல்சபப் அங்க ஷாக் அடிக்க வைக்கிற மாதிரி பண்ணோம். அதே மாதிரி அவன் போஸ் எல்லாம் கொடுக்குறான். அங்க திடீர்னு பியல்சபப் ஷாக்க கொடுக்குதா? அங்க இதனால ஓகா சொல்றான், பரவாயில்லையே நீ வந்து கத்துக்கின இந்த டெக்னிக்க. இந்த சைடு அங்க அந்த பொண்ணு போயின்னு இருக்கும் போதே திடீர்னு அந்த ஆளு வரான். இதையும் ரெண்டு பசங்க பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அங்க இருக்கிற அந்த பையன், அதாவது காசா கிட்ட சொல்றாங்க, நீ வந்து கேள்விப்பட்டியா? நான் வந்து என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன். இன்று எவனும் ஒருத்தவன் தான் அந்த பொண்ணை அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டான். அட, அப்போ இது கண்டிப்பா அந்த வேற ஸ்கூல் பசங்களோட ரிவெஞ்சுக்கான டைமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக இவளோட தலையை அவங்க கொண்டு போயிட்டாங்களா என்ன? இப்போ நான் வந்து என்ன பண்றது? என்னோட பிரதர் கிட்ட நான் ஹெல்ப் கேட்கணுமா? நான் கேட்டா சரியா இருக்காது. அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பேசும்போதே நிறைய விஷயத்த நான் கேட்டேன். இந்த மாதிரி அவங்க இதுக்கு மேலே இதே மாதிரி விஷயத்த பண்ணா அவ்வளவுதானா அவங்கள இந்த அகாடமியை விட்டு அவங்கள தூக்கிடுவாங்களா? சோ இப்போ எனக்கு வேற வழி இல்ல. நான் தான் இந்த மாதிரி டைம்ல எல்லாத்தையுமே பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடி போறானா? இது எல்லாத்தையுமே ஓகா புரட்சி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. சீன்ல அங்க வந்தோடனே அவன் பயங்கரமா கத்துறான், அடே நீ வந்து அவளை விட்டு தள்ளிப்போ. ஏய், நீ வந்து என்ன பண்ற? சீக்கிரமா ஓட பாரு. என்னது, நான் ஓட பாக்கணுமா? அங்க ஆளு ஏதோ போஸ் எல்லாம் கொடுக்கறானா? அவனும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்க இவன் வந்து ரொம்ப பயந்து போறான். அங்க அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. பின்னாடி அங்க புரட்சி ஓகாவும் வந்துடுறாங்க. இல்ல, நான் வந்து இதுக்கெல்லாம் சோர்ந்து போக கூடாது. ஏன்னா நான் தைரியத்தை வளர்க்கணும். நான் தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும். திரும்பவும் பயங்கரமா தாக்க போறான். ஆனா விழுந்து வர்றதுதான் மிச்சமே. ஓகாவும் வரானா? உடனே அவன் கத்துறான், ஆனா பிரதர் நீங்க வந்து உள்ள வராதீங்க, இதை வந்து நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கு இடையில திடீர்னு கும்மில வந்து இப்பதான் விஷயத்தையே சொல்றா. ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? அவர் என்னோட கிராண்ட்பா. கேட்டோடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, நான் வந்து எப்படியோ நீ வாழ்ற இடத்துக்கு வந்துட்டேன். வர வழியில கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டேனா? அப்ப இந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. தோட்டத்துல இந்த பொட்டேட்டோவையும் பார்த்தேன். இது எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? அங்க ஓகாவும் சொல்றான், ஓ அப்பனா இதுதான் நீ வாழ்ற இடமா? இதெல்லாம் கேட்கும் போது குமிழ்டாவும் அங்க வெக்கப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கீழே போகும்போதே அவன் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, தப்பா புரிஞ்சுக்கினேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த கோயில் இதுல வந்து ப்ரே பண்ணா அவளுக்கும் நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரே பண்ணது நிறைவேறவே இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ வந்து ஸ்ட்ராங்கா இல்லனாலும் ரொம்ப கூலா இருக்க காசா. இதை கேட்கிற காசாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.